passion in my car. Wake up in a bar, I'll be a superstar. Just on my avatar. This world is so bizarre. Empty out the reservoir. Yeah. Hi friends, welcome back to Budget TV Receivers and Amplifiers தமிழ். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மயா அக்வஸ்டிக்ஸ் அவங்களோட ப்ரீமியம் சீரிஸ் இவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சினிமா கலெக்ஷன் வச்சுருந்தேன். ஏன் இந்த சினிமா கலெக்ஷனில் இருந்து இது அப்டேட் பண்ணுறேன்னா, ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஃபீச்சர்ஸ் அதில் இல்லை, லைக் ஏஆர்சி இல்லை, அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இல்லாததுனால தான் வந்து அவர்கிட்ட திரும்பவும் போய் எனக்கு நல்ல ஒரு அப்கிரேடட் HDMI ப்ராசஸராக ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அவர் ரீசெண்டாக வந்து ப்ரீமியம் சீரிஸ் ஒரு செக்மெண்ட் இருக்குது, அந்த செக்மெண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. ஓகே, ஒய் நாட் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு அவர்கிட்டே வந்து எனக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆம்பிளிஃபையராக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ப்ரீமியம் சீரிஸுங்கிறது ஒரு பக்கா செக்மெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. அவர்கிட்டே வந்து ஒரு டெமோ பார்த்தேன், அந்த டெமோ எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ அதனால் அவர்கிட்டே திருப்பி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நிறையா பேசாமல் அன்பாக்சிங் போவோம். மெயினாக அன்பாக்சிங் பண்ணும்போது நம்ம ஒரு ஏவி ரிசீவர் ஆர்டர் கொடுத்துட்டு திரும்பவும் அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம எப்படி அன்பாக்ஸ் பண்ணும்போது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு லெவல் தான். மறக்காமல் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. My best client, but no peace. Bye man. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உள்ள என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். உங்களை மாதிரி எனக்கும் ஒரு ஆவல் தான் இருக்குது. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசு அடிச்சு காட்டு. தெரியும், மாய்ச்சர் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேக்கேஜில். ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க வந்து அனுப்பும் போது எந்த அளவுக்கு கேர் எடுத்துகிட்டு நமக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஸோ பேக்கிங்குமே பார்த்தீங்கன்னா எல்லா சைடுமே வந்து இப்போ தெர்மாக்கோல் ஷீட்ஸ் வச்சு பக்காவாக சேஃபான பேக்கிங்கோடு உங்களுக்கு வீட்டுக்கு வர மாதிரி பண்ணித்தராங்க. ஸோ இது வந்து HDMI கிட்ட தான் இருக்கும். நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன், பார்ப்போம். ஸோ அமேசான் பேசிக்ஸோட HDMI 2.0 சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 2 மீட்டர் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட இப்போ ஓன் மயா அக்வஸ்டிக்ஸோட 5.1 இல்லைன்னா 7.1 போர்டு கொடுத்துருக்காங்க. பட் இப்போ 5.1 வரைக்கும் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னா அசம்பிள்டு ஆம்ப்ளிஃபையர்ஸில் இப்போ 7.1 இன்னும் வரல. ஸோ இது வந்து வாரண்டி கார்டு, அதாவது சர்வீஸ் வாரண்டி கார்டு. இந்த 1 இயர்க்குள்ளே நீங்கள் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். பட் சில ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் வந்ததுன்னா அது சில ரீப்ளேசபிளாக இருந்தால் பண்ணி தருவாங்க, இல்லைன்னா சர்வீஸ் பண்ணி தருவாங்க. நோட் பண்ணுங்கப்பா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேனுவல் புக் தான். இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய போர்ட்ஸு, அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான போர்டு இருக்குமோ அதை மட்டும் தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஃபார்மேட்ஸ், என்ன மாதிரி டிவி இதில் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இதில் இருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டெமோ வேணும்னா கண்டிப்பாக உங்களை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலே வந்து டெமோ காமிச்சிட்டு நல்ல உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்கள்ட்ட வந்து ப்ராடக்ட் வாங்கலாம். ஸோ இந்த பேட்ரி பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு, இது அமேசான் பேசிக்ஸில் வந்து ஒரு நல்ல பேட்ரி, குவாலிட்டியான பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. ஏதோ சைனா பேட்ரி இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம ஓரளவுக்கு நல்ல பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சர்வீஸ் வாரண்ட்டி மறக்காமல் வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து 1 இயர்க்கு உண்டான ஃப்ரீ சர்வீஸ் வாரண்ட்டி நீங்கள் இந்த கார்டை காமிச்சிங்கன்னா தான் அவங்க பண்ணி தருவாங்க. என்னடா எப்போ பார்த்தாலும் மயா அக்வஸ்டிக்ஸ் பற்றி பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது வரைக்கும் அவர்கிட்ட தான் செகண்ட் டைம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டால்பி அட்மாஸ் ஏவி ரிசீவருமே வாங்கிட்டு பவர் ஆம்ப்ளிஃபையர் அவர்கிட்ட தான் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதை பற்றி. ஸோ இது வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக ப்ரீமியம் சீரீஸில் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க, ஒரு தெர்மோஸ்டாட் வாட்டர் பாட்டில், ஹாட்டாகவும் இருக்கலாம், இல்லை கூல் வாட்டரும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியான இது கொடுக்குறாங்க. அதே அவங்க லோகோ எம்பெட் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியோடு கொடுக்குறாங்க. இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் வந்து இது ஒரு கேர் தானே. நம்ம கஸ்டமருக்கு எப்படி நம்ம ரெசிபிரிகேட் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்க நம்ம வரவேற்பு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள்
கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 மீட்டர்ஸ் உள்ள பவர் கேபிள் அண்டு நல்ல டியூரபிலிட்டி ப்ளஸ் வந்து நல்ல திக்னஸ் உள்ள ஒரு பக்கா கேபிள். கடைசி வரைக்கும் இவங்க கொடுக்குற கேபிள் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். சில கம்ப்யூட்டர் கேபிள்ஸ் இதெல்லாம் இது மாதிரி இருக்கும், ஆனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மிஷினில் டெஸ்ட் பண்ணி எந்த கேபிள் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுனால தான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து ஓரளவுக்கு நல்ல டக்டைலாகவும் டியூரபிளாகவும் இருக்கும். ஹெவி வோல்டேஜ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ஆல்ரெடி உள்ள வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்ட்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டெக்னிக்கலாக என்ன வேணுமோ அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலே போதும், நீட்டாகவே அவர் பண்ணி தந்துடுவார். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு நம்ம போர்டு எடுத்து பார்த்துடலாம். ஐ மீன் ஆம்பிளிஃபையரை எடுத்து பார்க்கலாம் அப்படின்றது. பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. யோ காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளிய விட பாப்போம். கீழே பார்த்தீங்கன்னா வந்து தெர்மாக்கோல்லேருந்து ஃபோம் ஃபினிஷிங்லேருந்து இந்த பபிள் ரேப் வித் வினைல் ஷீட் எல்லாமே கவர் பண்ணி தான் வந்து நம்ம அனுப்பி விடுறாங்க. ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவிலேருந்து எங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே சூப்பராக பண்ணி தராங்க. அவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் சினிமா கலெக்ஷனில் வந்து நல்ல ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. லைக் ஏஐ ரிசீவர் மட்டும் இல்லை, சப்வூஃபர் பாக்ஸ்லேருந்து ஸ்பீக்கர்ஸ் லைக் தேட்டர் கலெக்ஷன், தேட்டரில் அந்த டில்டட் சிம்பிள் உள்ள அந்த தேட்டர் மாடல் ஸ்பீக்கர்ஸ்லேருந்து எல்லாமே புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர் எல்லாமே ரெடி பண்ணி தராங்க. நான் இது வரைக்கும் அவர்கிட்ட தான் வந்து புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்லேருந்து தேட்டர் மாடல் ஸ்பீக்கர் எல்லாமே அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன். நான் என்னென்ன தேட்டர் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் ஒரு வீடியோவே கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிராண்டடுக்கும் அசம்பிள்ட் ஆம்பிளிஃபையருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஆம்பிளிஃபையர்ஸு காஸ்ட் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் வந்து வாட்டேஜ் கம்மியாக கொடுப்பாங்க. ஐ மீன் பட்ஜெட் சீரிஸ் செக்மெண்ட்டில் இந்த 50,000, 55,000, 40,000 இந்த செக்மெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 75 வாட்ஸாக இருக்கும். அந்த இதில் மரான்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு 60,000க்கு ஸ்லிம் மாடலில் வந்து 75,000 கொடுக்குறான். பட் இவங்க வந்து நார்மலாகவே 100 வாட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். JBL 1500 அது ஆக்சுவலோட பீக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 350 வாட்ஸாக இருக்கும். ஆனால் 1500 வாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க கிடையாது. பட் இந்த பனானா ப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா ஓரளவுக்கு குவாலிட்டியான கோல்ட் பிளேட்டட் பனானா ப்ளக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக இந்த ப்ளக் மாடல் தான் கொடுப்பாங்க. பனானா ப்ளக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை அவுட்புட் இருக்கும்போது தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆப்டிக்கல் இன்புட், கோஆக்சியல், HDMI, ARC எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சினிமா கலெக்ஷனில் வந்து இந்த ஆப்டிக்கல் அவுட்புட் தான் வச்சுருந்தேன். ஏன்னா வந்து ஆப்டிக்கல் வந்து பக்காவாக டெடிக்கேட்டட் டு ஆடியோங்கிறதுனால அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது வந்து டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் எதுவுமே சப்போர்ட் ஆகாது. ஸோ அதனால தான் இப்போ HDMI ARC கேட்டிருக்கேன். HDMI ARC பார்த்தீங்கன்னா நார்மல் வர எல்லா ஸ்மார்ட் டிவிஸ்லேயும் 5.1 எனேபிள்டு ஹாட் ஸ்டார் இருக்கும். நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக தேட்டரோட அவுட்புட் நம்ம வீட்டிலேயே பார்க்கலாம். ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் சைலண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆன் பண்ணும்போது உங்கள் ஆம்ப்ளிஃபையர் ஆன் ஆகிருக்கா அப்படின்னு தெரியாத லெவலுக்கு சூப்பர் சைலண்ட்டாக தான் இருக்குது. லைட்டு சின்ன சின்ன எரேஷன் கேட்கலாமே தவிர வந்து மற்ற ஆம்ப்ளிஃபையர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் சைலண்ட் தான் நான் சொல்லுவேன். வென்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு ஒரு வெண்ட் இருக்குது, இந்த சைடு ஒரு வெண்ட் இருக்குது, மேலே டாப்பில் வெண்ட் இருக்குது. அதே மாதிரி 2 ஃபேன் இருக்கிறதுனால வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்காது. ஒரு ஆம்ப்ளிஃபையரோட பர்ஃபெக்ட் அவுட்புட் வேணும்னா வந்து ஹீட்டிங் இருக்கக்கூடாது. ஒன்று ஏசி ரூமில் வைக்கணும், இல்லைன்னா வந்து இதே மாதிரி நல்ல ஒரு வென்டிலேட்டர் ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours வந்து எந்த வித இன்ட்ரப்ஷனுமே இல்லாத அளவுக்கு இருக்கும். ஸோ ஆன் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குன்றத. ஒரு LCD டிஸ்பிளேயோட ஐ கெஸ் இது ஜெம்டெக் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரிமோட் கிட்டு. டிஸ்பிளேயுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இதுலேயே வந்து டிடிஎஸ் ஓடுதா இல்லை டால்பி ஓடுதா அப்படியே 5.1ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா போத் மேனுவல் அண்ட் ரிமோட் கனெக்ஷனோட வரும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இதில் இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் HDMI செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கோஆக்சியல் செலக்ட் பண்ணிக்கலாம். கோஆக்சியல் 5.1 இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, டிவிலேயும் எந்த ஆப்ஷன் வர்றதில்ல. நம்ம HDMI ARC தான் மேக்ஸிமம் வருது. எல்லா டிவிலையுமே பார்த்தீங்கன்னா வந்து HDMI ARC இருக்கும், ஆடியோ ரிட்டர்ன் சேனல் இருக்கும். அதை வச்சு நீங்கள் 5.1 எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட டெப்த் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாஸ்டர் வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும்,
ஃப்ரண்ட், ரியர், சென்டர், சப்வூஃபர், அதே மாதிரி பேஸு, ட்ரெபிள் எல்லாமே வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன் வேணும், என்ன வால்யூமில் வேணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி நீங்களே வந்து வச்சுக்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து அப்படி இருக்கும். ஓகே, நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.